அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இந்த பூமியிலே இருக்கிறோம் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து அதைவிட ஒரு படி மேலே போய் நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அல்லவா? இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். எனவே உங்களுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுந்து தேவனை நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்பி தேவனை போல செயல்படுவீர்கள். இன்றைக்கு அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் 1000 என்கிற தலைப்பிலே 55வது அவருடைய ஞானம், நாம் தேவர்களாய் இருப்பதால் முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். நீங்கள் தேவர்களாக இருப்பதால் நீங்கள் சொல்லுவது கர்த்தர் சொல்லுவது ஆகும். ரைட்? வேதத்தை விட்டு நாம் ஒரு நாள் வெளியே போகக்கூடாது. எப்படி நீங்கள் இவ்வளவு தைரியமாக சொல்லுகிறீர்கள்? ரைட்? வாசிப்போமா சில வசனங்களை அருமையானவர்களே. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் இந்த வெளிச்சத்தை பெற்றிருந்தாங்க. ஆமாம், நான் எலிசா கூட சேர்ந்து விட்டாங்க. அவன் பெரிய பெரிய பிரச்சனைக்கு தீர்வை சொல்லிவிட்டு இப்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடியே இப்படி ஆயிற்று. ஆமென். அதனால்தான் இந்த செய்திக்கு என்ன தலைப்பு? நாம் தேவர்களாய் இருப்பதால். வாசிக்கட்டுமா? முதலாவது பாருங்கள், எந்த இடத்திலே இந்த எலிசா ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அல்லது ஒரு தீர்வை சொல்லிவிட்டு அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் என்று துணிகரமாக சொல்லுகிறார். அதை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க போகிறோம். எலிசா என்ன செய்கிறான்? ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறான். அங்கே நல்ல ஊர், ஆனால் குடிக்க தண்ணி இல்லை. தண்ணி பாழான தண்ணியாக இருக்குது. அதை சுகமாக்க உப்பை அள்ளி போட்டுட்டு சொல்கிறான், இப்பொழுது தண்ணீர் ஆரோக்கியம் ஆகிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்கிறாங்க. சொல்கிறது யார்? எலிசா. வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே, பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்று சொல்கிறாங்க. ஐயா, நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் இந்த ஊரில் வாழ முடியாது, ஏன்னா கெட்டு போன தண்ணீர் தான் இருக்கு என்றார். 20வது வசனத்தில், அப்பொழுது உடனே தீர்வு கொடுக்குறான் பாருங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது 21வது வசனம், அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறாங்க. மிக முக்கியமான மேன்மையான சத்தியங்க. என்ன சொல்றான்? தண்ணி குடிக்க முடியாது, கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. எப்போ கொஞ்சம் உப்பு கொண்டு வாங்க என்று சொல்லி உப்பை அந்த கிணற்றுக்குள்ளே போட்டுட்டு சொல்கிறான், இப்பொழுது தண்ணீர் நல்ல தண்ணியாக மாறிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்கிறாங்க. எந்த விதத்திலும் அருமையான சபையே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த விதத்திலும் உங்களை விட எலிசா மேலானவனே கிடையாதுங்க. உங்களை போல என்ன பாடுள்ள மனுஷன். அவன் சொல்றாங்க, தில்லா சொல்றான், எப்பா பிரச்சனை தீர்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒன்றை சேர்த்து சொல்றாங்க. அவனுக்கு இந்த ரெவலேஷன் இருந்து பாருங்க, இந்த ரேமா வெளிச்சம் இருந்து பாருங்க. எப்ப நான் தான் அதை சுகமாக்கினேன்கிறான். என்ன வசனம் சொல்லுங்க பாருங்க. அங்கே 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே, அவன் நீரூற்று அண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பா நான் தான் சுகமாக்கினேங்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்ல அருமையானவர்கள்? என்ன சொல்றான்? நான் தான் அதை சுகமாக்கினேன், இந்த தண்ணீரை நான் தான் ஆரோக்கியமாக்கினேன் என்று சொல்லுகிறான். பழைய ஏற்பாட்டு பக்தனாலே இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமானா? அவன் தேவன் என்கிற ஸ்தானத்தில் இல்லைங்க. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன் அல்லவா? நாம் அதை எனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டாமா? இன்னொரு இடத்துல என்ன சொல்லுறான் பாருங்கள். அங்கே 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம்.
2 ராஜாக்கள் 3:17 அங்கே ஒரு பெரிய தண்ணீர் பஞ்சம் வருது. சரிங்களா? அந்த போர் வீரர்கள் வழியிலே மாண்டு போகக்கூடிய அளவுக்கு தண்ணீர் பஞ்சம், தாகம், பிரச்சனை எலிசாட்ட கொண்டு வர்றாங்க. அவன் எப்படி தீர்வு கொடுக்கான்னு பாருங்கள். 3:17 நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. நான் இன்னும் அப்படிதான் சொல்ல போறேங்க. உங்களுக்கு என்ன தலைவலியா? தலையில் கை வைங்க சிஸ்டர். கை வச்சிட்டீங்களா? எடுத்துருங்க. உங்கள் தலைவலி சுகமாகி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்ல ஏன் பயப்படுறீங்க? ஏன் அவிசுவாசிக்கிறீர்கள்? எந்த அடிப்படையில் நான் சொல்லுகிறேன்? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ அந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசினால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால கர்த்தர் சொல்லுவது தானே. ரொம்ப முக்கியமான ட்ரூத்தை இன்றைக்கி ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார் அருமையானவர்களே. ஆமாம், தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆயிற்று என்று நீங்கள் பிந்தின வசனத்தில் வாசிக்கலாம் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. இன்னும் 3வது ஒரு உதாரணம் பாருங்களேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் பேர் என்ன தெரியுமா? வெளுத்துக்கட்டு. பரோட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக போடுறாங்கங்க வானகரத்தில். அதே போல் இந்த யார் எலிசா வெளுத்து வாங்குறான் பாருங்க. என்ன சொல்கிறான் பாருங்க, ஒருவன் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை என்ன சொல்கிறான்? எப்பா நீ எல்லாருக்கும் கொடு, எல்லாரும் சாப்பிட்டது போக மீதியாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னால் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு வெளுத்து வாங்கணுங்க? வாசிக்கட்டுமா அதை உங்களுக்கு? அங்கே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 43 மற்றும் 44வது வசனங்கள். The book of 2 Kings chapter 4 verses 43 and 44. அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி என்றான். ஏன்னா ஒரு பாக்ஸில் 5 இட்லி 2 வடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. யாருக்கு? தலைவருக்கு. இவர் சுற்றி 100 பேர் இருக்காங்க. தலைவர் யாரு? எலிசாவை சுற்றி. அவன் அங்கேருந்து தூக்கி காட்டியிருப்பான். ஐயா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அவன் சொல்கிறான், என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு எப்படி கொடுப்பது என்றான். அதற்கு எலிசா, அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னாங்க. அதிக உறுதியான வார்த்தை 44வது வசனத்தில் இருக்கு. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. இவைகள் எல்லாவற்றையும் வைத்து கொண்டுதான் நான் தேவனுடைய வார்த்தையை அப்படி எடுத்துக்கொள்ளுகிறேன். நான் சொன்னா கர்த்தர் சொல்றதுங்க. ஃபெயிலியர் இருக்குது. நான் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் வருவேன். திண்டிவனத்தை தாண்டி போகிறேன் ஐயா, எங்கள் அப்பா மரித்து போனார்கள், உங்களிடத்தில் ஜெபம் பண்ணும்படியாக ஒருவர் சொன்னாருங்கிறாங்க. மதுரையில் கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க. நான் பேசுகிறேன், இயேசுவின் நாமத்தினால இந்த சரீரம் உயிரோடு எழும்புவதாக. கந்தசாமின்னு வைத்துக்கொள்ள. கந்தசாமி எழும்புங்க, லாசருவே வெளியே வாழ்ந்து தானே சொன்னார். நான் சொல்கிறேன் எழும்புங்க கந்தசாமி அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்லி முடிக்கிறேன் தெரியுமா? நான் ஒரு 20 நிமிஷம் ட்ரை பண்ணுறேன், எழும்பலை, கந்தசாமி எழும்பலை. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? மகளே நீ எழுந்துருங்க, அப்பா எழுந்துருங்கன்னு பேசிக்கொண்டே இரு. மதுரைக்கு செல்லுவதற்கு முன்பதாக இவர் எழுந்து விடுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நான் சொல்லி அனுப்பிட்டேன். கந்தசாமி எழும்பலை. நான் கவலைப்படவில்லை. நான் கர்த்தருடைய பணியை கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தேன். ஆமா ஐயா, அவளுக்கு விசுவாசம் இல்லை என்றால் நானும் பொறுப்பல்ல, என் தேவனும் பொறுப்பல்ல. அருமையானவர்களே, அவள் அழுதுகிட்டே இருக்கா. 2 பேர் ஒருமனப்பட வேண்டும் அல்லவா? என்னோடு ஒருமனப்பட யாரும் இல்லை அருமையானவர்களே. எனவே இந்த நாளிலிருந்து என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை சொல்லி இப்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுவீர்களா? அதற்கு தான் நான் இப்படி கத்தி பேசுகிறேங்க. அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்து 200 தேசங்களையும் சுவிசேஷ மயமாக்க நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்லுவது கர்த்தருடைய வார்த்தை என்பதை என்றைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எலிசாவிட்டது நிறைய பாடம் கற்றுக்கொள்ளணுங்க, நிறைய பாடம் கற்றுக்கொள்ளணும். அவன் இதில் என்ன சொன்னான் தெரியுமா? சாப்பிட்டது போக மீதி இருக்குப்பா. கர்த்தர் அப்படி தான் சொல்கிறாருப்பாங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் சொல்லுவது கர்த்தர் சொல்லுவது ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பாருங்க, அடுத்தாகளை எதை வெளுத்து கட்டுறான் தெரியுமா? பெரிய பஞ்சம். பெரிய பஞ்சம்னா எப்படி? உன் குழந்தைய இன்னைக்கு அறுத்து சமைத்து சாப்பிடுவோம், நாளைக்கு என் குழந்தைய சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு கொடிய பஞ்சம். ஒரு தேசத்திலே பஞ்சங்க. அந்த பஞ்சத்தை எப்படி தீர்க்கிறாரு? நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவில் பஞ்சம் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. அங்கங்க சோர்ஸே கிடையாதுங்க. சோர்ஸே இல்லாத இடத்துல சோர்ஸை உண்டாக்குகிறதான எல்ஷடாய் தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் பவர். நீ சொல்லாததுனால எத்தனை பேர் பட்டினியால் செத்து கொண்டு இருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம். The book of 2 Kings chapter 7 verse 1. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது இப்படிதான் அடிக்கிறாங்க. இஸ்ரவேலர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையை எவ்வளவு எளிமையாக தீர்த்து வைக்கிறான் பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இன்னொரு வேடிக்கையை பாருங்க. வேடிக்கை இல்லைங்க, சீரியஸான மேட்டர். அந்த பிரச்சனை எப்படி தீர்ந்தது? அப்பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க அடையாளம் வேணும்? இதற்கு மேலே எத்தனை சான்றுகள் உங்களுக்கு வேணும்? 4 சான்றுகள் பார்த்துட்டோம். 2 பார்த்துட்டா போதும். 4 சான்றுகள் பார்த்தோம். அருமையானவர்களே, இன்றைக்கு என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ஒரு தீர்மானம் எடுங்கள். இனிமே நான் பிரச்சனையை பார்த்து இப்படி தான் பேசுவேன். எப்படி பேசணும்? நீ காற்றையும் காண வேண்டியதில்லை, மழையையும் காண வேண்டியதில்லை. இந்த மேத்ஸ் பேப்பரில் நீ சென்டம் வாங்குகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். அவன் நார்மலாக எவ்வளோ மார்க் வாங்குவான்? 50, 60 தான் வாங்குவான். நீங்கள் என்ன சொல்லுகிறீங்க? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 100க்கு 100 வாங்குகிறாய் என்று சொல்லுங்கங்க. ஒரு பிள்ளைகிட்ட அப்படி தான் சொன்னங்க. நாராயணா ஸ்கூல், ஒரு குரூப் ஆஃப் ஸ்கூல் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. 2000 பேர் நீட் எழுதுனாங்கங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிறாய் என்று சொன்னேன். அருமையானவர்களே, இனிமே நான் ஒன்றையும் சேர்த்து கொள்ளும்படியாக ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அவள் நீட் தேர்வில் பாஸ் ஆனா உனக்கு எங்கம்மா அட்மிஷன் வேணும்? வெள்ளூர் சிஎம்சி மெடிக்கல் காலேஜில் இயேசுவின் நாமத்தினால சிஎம்சி மெடிக்கல் கல்லூரியில் உனக்கு இலவச சீட்டு கிடைக்கிறது என்று சொன்னேன், கிடைச்சிட்டு. இனிமே நான் என்ன சொல்ல போகிறேன்? கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்ல போகிறேன். இதற்காகவே தேவன் உங்களை தேவர்களாக்கி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, காலத்தை வீணாக்காமல் பயன்படுத்துங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.